ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. கருவேப்பிலை பாருங்கள், சும்மா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அது நாட்டு கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலை கடையில் வாங்கின கருவேப்பிலை இல்லைங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை தாங்க. ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் மட்டும் இல்லை, நிறைய மரம் வச்சுருக்கோங்க. நான் காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை மரமும் இருக்குங்க. ஸோ முருங்கை மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம கருவேப்பிலை கதைக்கு வருவாங்க. இந்த கருவேப்பிலை மரத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வச்சுருக்க எந்த செடிக்குமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க. வெறும் சாணக்கரைசலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்புண்ணாக்கு மட்டும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வைப்பேங்க. ஸோ கருவேப்பிலை உடைக்க அவ்வளோ வாசங்க. சரி அங்கே கொஞ்சம் உடச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதே உடச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை, எங்களோட தேவைக்கு போக நிறைய வளர்ந்துருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு கருவேப்பிலை வேணும் அப்படின்னா நாங்கள் ட்ரை லீவ்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெஷ் லீவ்ஸாக கொடுக்குற அளவுக்கு இங்கே கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. ஸோ ட்ரை லீவ்ஸாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.